கவிஞர் பாடலாசிரியர் விவேக் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு பாடலையும் அவர் கையாளும் விதம், சொல்லாத வார்த்தைகளால் சொல்வது, நாளை தூக்கி தேனில் தோய்த்ததார் சொல்லாத கற்பனையால் சொல்வது, நதி கண்ணாடி பார்த்து மனம் நிறைந்தது என்று சொல்லாத துணியில் சொல்வது. இவர் நிறைய வெற்றி பாடல்கள் எழுதியிருந்தாலும் இப்போ நம்ம பார்க்க போற பாடல் வந்து மனிதன் படத்தில் வரும் காய்ச்சல் உயிரிழையில் காய்ச்சும் இவன் அருகில் அப்படின்னு எழுதியிருப்பாரு. அதாவது இவர் பயன்படுத்துகிற வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். காய்ச்சல் காய்ச்சும் இப்படிங்கிற சொல்லாட தான் இவர் வந்து கையாளுவார். இது ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த பாட்டில் இன்னொரு இடத்துல ரொம்ப அழகாக எழுதியிருப்பாரு. உன் மின்னல் முகம் என் வண்டல் மனம் தொடும் அப்படின்னு எழுதியிருப்பாரு. வண்டல் அப்படின்னா ஆற்றினால் அடித்து வரப்பட்டு படி வைக்கப்பட்ட ஒரு மண், ரொம்ப ஒரு வளமான மண். வண்டல் அப்படிங்கிற சொல்ல இந்த மாதிரி சில கவிஞர்கள் மட்டும்தான் பாடலில் பயன்படுத்தியிருப்பாங்க. இப்படி ஒரு வரியும் ரொம்ப ரசிக்கும்படி எழுதிக்கிட்டே வருவார். இதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் மேயும் காற்றில் தென்றல் மலை அப்படின்னு எழுதியிருப்பாரு. தென்றல் அப்படின்னாலே ரொம்ப நமக்கு ரொம்ப சுகமான ஒரு விஷயம். தென்றல் மலை அப்படின்னா இமேஜின் பண்ணி பாருங்க. அபரிமிதமான கற்பனையால பிரமிக்க வைப்பாரு பாடலாசிரியர் விவேக் அவர்கள். இந்த பாடலோடு சேர்ந்து இறைவி படத்துல ஒரு பாடல் இருக்கும். அது ரொம்ப சின்ன பாடல் தான். காற்றில் புறாக்கள் பூக்கும் நேரம் காலம் நிலாக்கள் நீட்டுது அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. இப்படி இமேஜின் பண்றாரு, இப்படி கற்பனை பண்றாரு அப்படிங்கிற மாதிரி நம்மளை யோசிக்க வச்சிருவாரு. அதாவது காத்துல வந்து புறாக்கள் பறக்கும், ஓகே, ஆனா காத்துல புறாக்கள் பூக்கும் அப்படின்னு எழுதியிருப்பாரு. அடுத்த வரியில காலம் நிலாக்கள் நீட்டுது அப்படிங்கிற சொல்றது வந்து காதல் பாடலை தாண்டி நமக்கு வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுற வரியாகவும் அந்த இடத்துல பதிவு பண்ணியிருப்பாரு. காலம் நிலாக்கள் நீட்டுதே. இந்த மாதிரி விவேக் அவர்கள் எழுதிய பாடல்ல உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல்ல கமெண்ட்ல சொல்லுங்க.